ஒரு 26 வயசு பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது. அவன் பயங்கரமான தொழிலதிபர். இன்னொரு 2-3 மாசத்துல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னோட வருங்கால மனைவியை கூட்டிக்கிட்டு பர்த்டே பார்ட்டி அப்படின்லாம் ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருக்கான். அந்த வகையில ஜூன் 19ஆம் தேதி தன்னோட வருங்கால மனைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு 18ஆம் தேதி ஒரு பர்த்டே ட்ரெக்கிங்கா ஒரு கோட்டைக்கு போறாங்க. அந்த கோட்டையில ஜாலியா போட்டோஸ், பார்ட்டி இந்த மாதிரி எல்லாமே நடந்து முடிக்குது. ஆனா அந்த நாள் முடியறதுக்குள்ளேயே அந்த 26 வயசு பையன் 450 அடி உயரத்துல இருந்து தவறி விழுந்து செத்துறான். இந்தியாவை முழுக்குமே இந்த செய்தி வந்த உடனே பல பேரை கவலை அடைய செய்யுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ஆனா லேட்டரா தான் தெரியுது அது சாதாரண ஒரு விபத்து இல்ல, அது ஒரு கொலை அப்படின்னு. அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சந்தேக நபரா அவனோட வருங்கால மனைவியே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம். என்ன நடந்துச்சு, இது உண்மையிலேயே கொலையா இல்ல விபத்தா, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல ஒரு கிராமத்தை சேர்ந்த 26 வயது இளைஞன் தான் கேட்டன் அகர்வால். அவனுக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஷியா கோயல், இவங்க 2 பேருக்கும் சமீபத்துல நிச்சயம் நடந்து முடியுது. பயங்கர விமர்சையா நடக்குது. ஏன்னா 2 குடும்பங்களுக்குமே சொத்து வகையில எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இவன் பயங்கரமான கோடீஸ்வரன். ஒரு கம்பெனிக்கு சிஎம்ஓ, அதாவது சிஇஓ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிஎம்ஓவா இருக்கான் வெறும் 26 வயசுலயே. இவங்களோட குடும்பமே ஒரு ரியல் எஸ்டேட் பின்னணி கொண்ட ஒரு குடும்பம். ஸோ சொத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆளும் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கும் நிச்சயமாயிருச்சு. 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா ஜாலியா இன்பிட்வீன் இந்த நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் இடைப்பட்ட காலம்னு ஒன்று இருக்கும்ல, அதுல 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா பல இடங்கள் சுத்தி இருக்காங்க. அதுல அவங்க பர்த்டே பார்ட்டியை முன்னிட்டு கேட்டன் அகர்வால் இந்த ஷியா கோயலுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்த வீடியோலாம் பார்க்கும்போது, வாவ், லைஃப் கொடுத்து வச்சவன்டா இவன், இவ்வளோ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த வீடியோக்கள்லாம் இருந்துச்சு. அதை நீங்களே இப்ப பாருங்க. तेरा शर्माना मेरे இப்ப இந்த கார்ல நடந்த சர்ப்ரைஸ் விஷயத்தை பாத்தீங்கல்ல, எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. இதை பார்க்கும்போது நீங்களே இருந்தாலும் கூட சே, நமக்கு இப்படி ஒரு அமையணும் இல்ல அப்படின்னு யோசிப்பீங்கல்ல, அப்படிதான் இருந்திருக்கு. இது ஷியாவோட ஜூன் 19ஆம் தேதி பிறந்த நாளை முன்னிட்டு பர்த்டே கவுண்ட் ஸ்டார்ட்னு சொல்லி மே 19 இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லிட்டரலி 1 மந்த்துக்கு முன்னாடியே அந்த பையன் ஒரு டைம் எடுத்து, ஒரு கேரி எடுத்து, அந்த பொண்ணுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணணும்லாம் யோசிச்சு கார் கண்ணாடிக்கு மேல ஒரு டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் இந்த பொண்ணை எவ்வளவு உண்மையா லவ் பண்ணிருப்பான்னு. அந்த வீடியோல நீங்க ஒரு சிரிப்பு பார்த்திருப்பீங்கல்ல, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் ஜூன் 18ஆம் தேதி அந்த பூனேல இருக்கக்கூடிய லோஹா காட் அப்படிங்கிற ஒரு கோட்டை, மிக உயரிய கோட்டை, அதாவது சொல்றமே 400 to 450 அடி இருக்கக்கூடிய ஒரு கோட்டை, அங்க ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி ஷியா வற்புறுத்துறாங்க. ஆனா அந்த ஃபேமிலில எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஏமா, நாளைக்கு ஜூன் 19 வீட்டுல பெரிய லெவல்ல பார்ட்டி வச்சுக்கலாம், அதை விட்டுட்டு இப்ப எதுக்கு ட்ரெக்கிங் அதுன்னு வெளியே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல, நான் போயே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி ஷியா கோயல் கேட்டன் அகர்வாலை கூட்டிக்கிட்டு ட்ரெக்கிங் போறாங்க. ஜாலியா போட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த டே முடியறதுக்குள்ளேயே 450 அடி உயரத்துல இருந்து அந்த கேட்டன் அகர்வால் தவறி விழுந்து இறந்துடுறாரு. நியூஸ் காட்டு தீயா பரவுது. அவரை அந்த பள்ளத்தாக்குல இருந்து அந்த குழுவினர் மீட்டு தூக்கிட்டு வருவாங்க இல்லையா அவரோட உடலை, அந்த வீடியோவும் ட்ரெண்டிங் ஆகுது. அப்ப இந்தியா முழுக்க எல்லாம் பல செய்திகள்லயும் பல மக்களும் என்ன மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அச்சோ, இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இந்த ஷியா கோயலுமே சோ சூன் யூ லீவ் மீ அப்படின்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அது இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. तेरी आंखें तो
perfect with pan rice and very the brown color in them. And your इसे क्या बोलते हैं? Sorry, yeah. Flits. Yes, your flits are the best. ஆனா அவங்க ஃபேமிலி வந்து ஒரு விஷயம் ஏத்துக்கவே முடியல அவங்களால. யாரு? அந்த கேட்டன் அகர்வால் அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு இதுல ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல என் பையன் இப்படி தவறி விழுந்து சாகறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவன் ஒரு வெல் ட்ரெயின்டு ட்ரெக்கர், இப்படி எல்லாம் ஆக வாய்ப்பே இல்லைன்றாங்க. அப்ப இந்த சைட்ல ஷியா கோயல் சைட்ல இருந்து சொல்லப்பட்ட ரீசன் என்ன அப்படின்னா, அந்த கார்னர்ல நின்று நாங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தோம், அப்ப ஹெவியா காத்தடிச்சுது, அதுல பேலன்ஸ் கிடைக்காம தவறி விழுந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நம்பிதான் இதை வந்து வெறும் ஒரு ஆக்சிடென்ட் கேஸா மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் எழுப்பின அந்த சந்தேகத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் வேற கோணத்துல மாறுது. போலீஸ் சிடிஆர், அதாவது கால் டேட்டா ரெக்கார்ட் பிளஸ் அவங்களோட லொகேஷன், சிசிடிவி, அப்படி பல கோணங்கள்ல ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு ஷாக். ஏன் அப்படின்னா, அந்த கால் ரெக்கார்ட்ல நிச்சயத்துக்கு அப்புறமும் இந்த ஷியா கோயல், சேத்தன் அகர்வால் அப்படிங்கிறவங்க கூட கிட்டத்தட்ட 2000 கால்ஸ், அதாவது 238 மணி நேரங்களுக்கு மேல பேசியிருக்காங்க. அங்க போலீஸ்க்கு ஒரு பொறி தட்டுது. அதுல இருந்து தான் விசாரணையின் கோணமே மாறுது. அப்படி மாறின வகையில இன்னைக்கு தேதிப்படி அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷியா கோயல் அண்ட் சேத்தன் அகர்வால், இந்த 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில். இன்னும் சில விஷயங்களையும் போலீஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து இந்த ஜூன் 18ஆம் தேதி நடந்ததுங்கிறது முதல் அட்டம்ப்டா இருக்க வாய்ப்பு இல்ல, இதுக்கு முன்னாடி 3 அட்டம்ப்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த லாஹாகோட் கோட்டைக்கு போனதுன்னு இருக்குல்ல, அது ஜூன் 18ஆம் தேதி தான் முதல் வாட்டி இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 தடவையும் இந்த கோட்டைக்கு இவங்க 2 பேருமே சேர்ந்து போயிருக்காங்க. சோ அந்த வகையில அந்த டைமும் இந்த கொலைக்கான அட்டம்ப்ட் நடந்துச்சா அப்படிங்கிற கோணத்துல ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதுல இன்னொரு விஷயமும் போலீஸ் குறிப்பிட்டு பதிவு பண்றாங்க. அந்த லாஹாகோட் கோட்டையிலேயே இதுக்கு முன்னாடியே பாம்பு வந்துருச்சு, நவுறு நவுறு நவுறுன்னு சொல்லி டிராமா பண்ணி இதுக்கு முன்னாடியே ஒரு அட்டம்ப்ட் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட், ப்ரீ வெட்டிங் ட்ரிப்லாம் ஒன்று போவாங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி, அந்த வகையில இவங்க 2 பேரும் சேர்ந்து பாலி போறதாக இருந்துச்சு. அப்படி பாலிக்கு போறதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஏர்போர்ட்லாம் போயிட்டாங்க. ஏர்போர்ட்லாம் போனதுக்கு அப்புறம் கேட்டனோட பாஸ்போர்ட் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு செய்தி. அந்த டைம்ல அது ரொம்ப இயல்பா இருந்துச்சு. சரி, நாம தான் பாஸ்போர்ட் எங்கேயோ கவனிக்காம விட்டுட்டோமோ, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறாங்க. அந்த பாலி ட்ரிப்பும் கேன்சல் ஆயிருது. இப்ப போலீஸ் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, அந்த பாலி ட்ரிப் அப்ப பாஸ்போர்ட் தொலைஞ்சு போனதுக்கு பின்னாடியும் இந்த ஷியாவோட சதி செயல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இந்த 18க்கு முன்னாடி 2 தடவை போனாங்கன்னு சொன்னேன்ல, அதுல ஒரு டேட் வந்து ஜூன் 14 அப்பயும் போயிருக்காங்க. சோ இப்ப போலீஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கும் போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆராய்ச்சி பண்ணதுல ஜூன் 18ஆம் தேதி வந்து இவங்க நடந்த அந்த கோட்டைக்கு போறது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வகையில பின்னாடி ஒருத்தன் இந்த கோடை வெயில் காலத்திலையும் ஒரு ஹூடியை போட்டுட்டு ஒருத்தன் வரான் அப்படிங்கும் போது போலீஸ்க்கு சந்தேகம் ரொம்ப டெவலப் ஆகுது. இந்த கோடை வெயிலையும் அந்த ஹூடி பிளஸ் 2000 கால்ஸ், 238 மணி நேரம் கால்ஸ் ஆஃப்டர் த என்கேஜ்மெண்ட், இது போலீஸை கன்ஃபார்மே பண்ண வைக்குது. அந்த ஜூன் 14ம் ஒரு அட்டம் நடந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டும் போயிருக்காங்க. இப்படிங்கிறதான் இன்னைக்கு தேதிக்கு போலீஸ் சொல்லக்கூடிய தகவல்கள். ஸோ இந்த ஜூன் 18ஆம் தேதிக்கு முன்னாடியே 3 அட்டம் நடந்திருக்கலாம், 3மே ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓகேப்பா, அந்த ஹூடிகாய் வரான் ஓகே, அதுல என்ன அப்படிங்கிறாங்க. அதுலதான் விஷயமே அடங்கியிருக்கு. அதாவது ஜூன் 18ஆம் தேதி இந்த கோட்டைக்கு இவங்க 2 பேரும் வரதுக்கு முன்னாடியே அந்த சேத்தன் அகர்வால் அப்படிங்கிறவன் அங்க வந்திருக்கான். ஸோ இவங்களை போக விட்டுட்டு பின்னாடியே இவங்களை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல இருந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களை பின்தொடர்ந்தே போறான் அப்படின்னா அங்க அவங்க போட்டோ எடுக்கிறதுக்குன்னு போயிருப்பாங்க. நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி கூட அவனை போட்டோ எடுக்கிற மாதிரி போய் யாருமே இல்லைன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் அவனை தள்ளி விட்டு கொண்டிருக்க கூடாது இப்படிங்கிற கோணத்திலையும் இப்ப விசாரணை போய்கிட்டு இருக்கு. அந்த பையனோட நல்ல மனசுன்னு சொல்லலாம், பட் பொதுவா ஒரு கொடுமையான விஷயம்னு சொல்லலாம். இந்த கல்யாணத்துக்காக உதய்பூர்ல ஒரு பெரிய அரண்மனையவே புக் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கான ரெண்ட் மட்டும், அதுக்கான செலவுகள்லாம் மட்டுமே 17 கோடி வரும் அப்படின்னு ஒரு மதிப்பையும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நல்லா படிச்சிருக்கான் பையன், 26 வயசு தான், ஆள் பார்க்கவும் நல்லா இருப்பான், கோடீஸ்வரன், கல்யாணத்துக்கும் உனக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், உன்னோட டைமுக்கும் உனக்கான உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறதுக்குன்னு அவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ பண்றான். ஆனா அப்படி இருந்தும் இவனுக்கு அதை செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கறதான் கேட்க தோணுது. அவன் உனக்கு பிடிக்கல, அந்த சேத்தன் ஃபெல்லோவை தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சிம்பிள் ஒரு நோ இது எல்லாத்தையுமே மாத்திருக்குமே. இப்ப போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 அட்டம்ப்டும் உண்மையிலேயே நடந்ததா, இல்ல இது போலீஸோட வெறும் சந்தேகம் தானா, இந்த கேஸ் அடுத்த கட்டமா எப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த கேஸோட அடுத்த அப்டேட் உங்களுக்கு நிச்சயமா வேணும்னா அப்டேட் ப்ளீஸ்னு உங்களோட கமெண்ட்டை மட்டும் போடுங்க. ஸோ நீங்களும் இதை தெரிஞ்சுக்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிற நோக்கம் எனக்கு தெரிய வரும். அந்த வகையில அடுத்தடுத்த கண்டென்ட் பண்றதுக்கு எங்களுக்குமே ரொம்ப ஊக்கமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன்.
அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களோட லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான மிஸ்ட்ரி கதைகள் பிடிக்கும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்களோ அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லையும் அதுக்கு அடுத்த வீடியோக்குள்ள இந்த கேஸோட அப்டேட்ஸையும் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்றேன். அண்டில் தென், தமிழ்ச்செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.